அம்மையாரே, உங்களுக்கு நாங்கள் பிள்ளையை திருப்பி தர வேண்டிய காலம் இது. இந்த 2 வருஷத்தில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஆனால் பிள்ளை பரக்கத்தான பிள்ளைங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அபிவிருத்தி கிடைத்தது, நிறைய பரக்கத்துகள் கிடைத்திருக்கிறது. இப்போ நாங்கள் வாக்களித்த மாதிரி நம்முடைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் பிள்ளையை கொண்டு வந்து நாங்கள் தரதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற மக்கள் நிறைய நோய் பரவி கொண்டிருக்கிறது, நிறைய குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கணும், நாங்களே வளர்த்துக்கிறோம் என்று சொன்னதும் சரி என்று அந்த உத்தரவு கொடுக்கிறாங்க. அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு திருப்பி பிள்ளையை கொண்டு வர்றாங்க. அருமையானவர்களே, அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அற்புதமாக வளர்ந்து வருகிறது. அந்த சவுது குலத்தை சார்ந்தவர்கள் மிக அழகான அரபி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. நல்ல கலாச்சாரம், நல்ல பண்பாடு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் சில அற்புதமான வார்த்தைகள்லாம் மதீனா ஷரீஃபில வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது கேட்டாங்க, நாயகமே, எங்களுக்கு மத்தியில தானே நீங்க வளர்ந்தீங்க மக்கால, இந்த அற்புதமான புதிய புதிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்றீங்களே, இந்த வார்த்தைகள் நம்ம எப்படி என்று சொல்லும் பொழுது ரசூல் சொன்னாங்க, நான் மக்கால வாழ்ந்தாலும் கூட சின்ன வயசுல சவுது குலத்தார சேர்ந்து சவுதியா சொல்றோம் இல்லையா, சகதியா, அதுல இருந்து வந்ததுதான். அந்த குலத்தை சார்ந்தவர்களோடு என்னுடைய வளர்ப்பு இருந்தது. அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர்களுடைய கலாச்சாரம், இவைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மொழி ஆற்றல் எனக்கு உண்டல்லவா, அந்த ஹலீமா நாயகி அவர்களுடைய பாலைத்தானே நானும் குடித்தேன் என்று அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி நல்ல அரபி மொழி, அரபி வளம் மிக்கவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாண்டித்ய மிக்கவர்களாக சிறு வயதிலே வளர்ந்து வந்தார். இப்படி வளர்ந்து வரும்பொழுது ஒரு நாள் தன்னுடைய சகோதரோடு, அதாவது ஹலீமா நாயகி ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரரோடு வளமையாக செல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வழியில போறாங்க, விளையாடுறதுக்கு போற மாதிரி போறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், வேகமாக ஓடி வர்றாங்க. யார், இந்த சகோதரர், அந்த பிள்ளை ஹலீமா நாயகியுடைய மகனார் ஓடி வந்து உம்மா வாப்பா இடத்துல சொல்றாங்க, பெற்றோர் இடத்துல, நம்ம மக்காவினுடைய சகோதரர் இருக்கிறார் அல்லவா, அவரை 2 பேர் வந்து மலத்தி போட்டு விட்டார்கள், மலத்தி போட்டு ஏதோ செய்கிறார்கள், நெஞ்சை கிழிக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் பயந்து போயிட்டு, ஆகா, நம்ம ஒரு பிள்ளைய தத்தெடுத்துலாம் கொண்டு வந்திருக்கிறோம், பால் குடிக்காக வேண்டல்லவா கொண்டு வந்திருக்கிறோம், என்னமோ நடக்குது, நெஞ்ச கிழிக்கப்படுதல் சொல்றான பிள்ளை என்று ஓடி போய் பார்க்கிறாங்க. பார்த்தாங்க, யாரும் இல்லை, பிள்ளை அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முகத்திலே சில மாற்றங்கள் மாத்திரம் தெரிகிறது. என்னமா நடந்தது, ஏது நடந்தது, பிள்ளை அப்படியே அணைத்து கொண்டு ஹலீமா நாயகி கேட்கிறாங்க, என்ன நடந்ததுமான்னு. 2 பேர் வந்தாங்க, வெண்மை ஆடை உடுத்தவர்களாக இருந்தார்கள். அங்கே வந்து என்னை மல்லாக்க படுக்க வைத்து என்னுடைய நெஞ்சை கிழித்து, அவர்கள் ஒரு படிக்கன் போன்ற ஒரு பொருளை கொண்டு வந்திருந்தார்கள். அதிலிருந்து வெண் பனியை போன்ற ஒரு பொருளை எடுத்து என்னுடைய நெஞ்சத்திலே, என்னுடைய கல்விலே அவர்கள் என்ன செய்தார்கள், வைத்தார்கள். இதுதான் நடந்தது. வைத்து தச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஃப்ரீயா இப்ப ராகத்தா இருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை என்று சொன்னதும் இவங்களுக்கு ஆமீனா நாயகி பயம் வந்துருச்சு. ஆகா, இது ஏதோ ஒன்று தாக்கிட்டு போல இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது போல இருக்கிறது என்று பயந்து, இதற்கு பிறகு இந்த பிள்ளையை நாம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, நெஞ்ச கிழித்து ஒரு பொருளை உள்ள வைக்கப்படுறதாக இருந்தால் அது வரைக்கும் எப்படி ஒரு ஆள் ஹயாத்தாக இருக்க முடியும் என்றெல்லாம் யோசிச்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ பைபாஸ் ஆபரேஷன்கள் நடைபெறுகிறது. அதற்கெல்லாம் மூல காரணம் அன்றையே படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் ரசூல் தான் முன்மாதிரி. அருமையானவர்களே, ஆக அன்றைய காலத்தில் இந்த செய்தி ஒரு பாரதூரமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பாரதூரமானது தானே. எந்த விதமான மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இல்லாத அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது பயத்தையும் அச்சத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ஹலீமா அம்மையாருக்கும் அவங்களுடைய கணவருக்கும். இதுக்கு பிறகு நம்ம பிள்ளைய வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு நேராக கொண்டு போய் பிள்ளைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு பிள்ளையை கொண்டு வர்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, இப்படிலாம் நடந்தது இப்படி. அப்போ செய்தத்தின ஆமீனா நாயகி கேட்குறாங்க, ஹலீமா, நீங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தீங்குகள் ஏற்பட்டுடும், ஜின்களினுடைய தீங்குகள், ஷைத்தானினுடைய தீங்குகள் ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது, ஆமா, அந்த மாதிரி பயம் எனக்கு இருக்குது. ஒருபோதும் என்னுடைய பிள்ளையை ஜின்னோ ஷைத்தானோ தீண்ட முடியாது. அது பரிசுத்தமான குழந்தை. அந்த குழந்தையை நான் வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய ஆற்றல் என்ன, தன்மை என்ன, அது எவ்வளவு பெரிய முபாரக்கான குழந்தை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பல காட்சிகளை நான் கண்டேன். அதுபோன்று அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஒரு பெண் அனுபவிக்க வேண்டிய வேதனையும் நான் அனுபவிக்கவில்லை. அது பிறந்த பகுதியும் கூட எந்த பெண்ணினுடைய எந்த பகுதியில் இருந்து குழந்தைகள் பிறக்குமோ அந்த பகுதியிலிருந்தும் குழந்தை வரவில்லை. இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் அந்த குழந்தையினுடைய
வளர்ச்சியிலையும், அதாவது கருவறையில் வளரும் பொழுதும் அது கருவறையை விட்டு வெளியிலே வரும் பொழுதும் அந்த அதிசயங்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே என்னுடைய பிள்ளை பரக்கத்தும் சிறப்பும் பாக்கியமும் மிகுந்த பிள்ளை என்பது எனக்கு தெரியும். ஆகவே என் பிள்ளை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், எனக்கு அந்த பிள்ளை போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கிடைத்த பரக்கத்தை வைத்து நீங்கள் செழிப்பாக சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி செய்தனா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீமா அம்மையாரையும் உங்களுடைய கணவனையும் திருப்திப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறைவாக கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்த 6 வயதாக இருக்கும் பொழுது யத்ரிபுக்கு அவங்க போறாங்க. ஏற்கனவே அவங்க உறவு இருக்கு. அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்த இடம் அதுதானே. சீனா அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு கண்மணி நாயகத்தினுடைய தந்தை அப்துல்லா, அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்த இடம் மதீனா ஷரீப் தான். ஆக தன்னுடைய பாட்டனார் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு என்ன செய்யணும், போயிட்டு வரணும். அதே மாதிரி ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம் கோத்திரமும் அங்க இருக்கிறது, குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க என்பதற்காக மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரக்கூடிய அந்த போன இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு நீச்சல் தடாகம் இருந்தது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நீச்சல் தடாகத்தில் அவர்கள் குளித்து நீச்சலை என்ன செய்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். அங்கதான் அவங்க நீச்சல் பழகி இருக்கிறாங்க என்று வரலாற்று செய்தி ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்படி எல்லாம் பல கலைகளையும் அங்க என்ன செய்யறாங்க, கற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பு எய்வதில் மிகப்பெரிய குறிபார்த்து எய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது செய்தி நான் பின்னால் சொல்ல இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்திருக்கிறது என்பதற்கு அவர்களுடைய பார்வையினுடைய தீட்சணையும் எப்படி இருந்தது என்பதெல்லாம் வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 6 வயதாக இருக்கும் பொழுது யத்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா ஷரீஃபுக்கு அவர்கள் சென்றுவிட்டு தாயோடு அவங்க திரும்பி வர்றாங்க. தாயோடு பரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும், அந்த பெண்மணி யார் என்றால் அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்மணி பரக்கா. பரக்கான்னு சொல்றதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் வந்து உம்மு ஐமன். அவங்களுடைய அசல் பேர் பரக்கா தான். பிந்திய காலத்துல அவங்களுக்கு கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது, அதுல இருந்து உம்மு ஐமன் ஒரு பிள்ளை பிறந்தது. அதுக்கு பிறகு அவங்களுடைய உம்மு ஐமன் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்களுடைய அசல் பேர் பரக்கா. அந்த பரக்காவும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப இடம் பிள்ளையா இருக்கிறாங்க அவங்க. அந்த பெண்ணும் என்ன செய்யறாங்க, அந்த பெண் ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அந்த இருவரோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக சிறுவராக 6 வயது பிள்ளையாக அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அபுவா என்ற இடத்திலே வைத்து அவங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு சையதுனா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை கண்மணி நாயகம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே வஃபாத் ஆயிட்டாங்க. அப்துல்லா நாயகம் 6 வயசுல தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த பரக்கா என்ற சொன்ன பிள்ளை தான் அவங்க என்ன செய்ய, அந்த பொம்பளை தான் அவங்கள என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதித்து அணைத்து கொண்டு வந்து அப்துல் முத்தலிப் அவர்களிடத்துல என்ன செய்யறாங்க, ஒப்படைக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் அவருடைய பொறுப்பிலேயே அந்த பிள்ளை வளர ஆரம்பிச்சு, தன்னுடைய பாட்டனாருடைய பொறுப்புல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர ஆரம்பிச்சாங்க. அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அப்துல் முத்தலிபை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஹிஜ்ரி இஸ்மாயில்ல ஒரு விரிப்பை விரித்திருப்பார்கள், அதிலிருந்து தான் தீர்ப்பு கூறுவார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவார்கள், அங்கிருந்து தான் தூதுக்குழுவோடு பேசுவார்கள், படுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இருந்த கண்ணியம், உயர்வு, குறைஷிகளுக்கு மத்தியிலே இருந்த சிறப்பான பெயரின் காரணத்தினால் அந்த விருப்புக்கு அருகில் கூட யாரும் போக மாட்டாங்க, தூரத்துல தான் வந்து உட்காருவாங்க. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வந்து அந்த விருப்பு நடுவுல போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க. ஆனா அதை பார்த்த குறைஷிகள் தடுப்பாங்க, அங்க போய் உட்காராதுன்னு அந்த பிள்ளையை தடுப்பாங்க. அப்ப சொன்னாங்க, அந்த பிள்ளையை தடுக்காதீங்க, என் பிள்ளையை நீங்க தடுக்க கூடாது, அதற்கு தனி ஒரு அந்தஸ்தும் சிறப்பும் கண்ணியமும் அதற்கு இருக்கிறது. அதற்கு மகத்தான ஒரு ஆளுமை உள்ள பிள்ளையாக, ஆற்றல் உள்ள பிள்ளையாக, சக்தி உள்ள பிள்ளையாக, பரக்கத்து உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை திகழும். அது மகத்தான வாக்கியத்தை சுமந்த ஒரு பிள்ளை என்று நான் இப்போதே உணர்கிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்போதே என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் கடந்தது, அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் என்ன செஞ்சிருச்சு, வஃபாத் வந்துருச்சு. இனி யார் அந்த பிள்ளையை வளர்க்கிறது என்று சொன்னா, அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகனாகிய அபூ தாலிப், சையதுனா அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் உடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் தான் அவங்களை அழைத்தே சொல்லிட்டாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, மகனே அபூ தாலிப், நீங்க தான் என்னுடைய பிள்ளை, இந்த பேர பிள்ளை நீங்க தான் வளர்க்கணும், அந்த வளர்க்கறதுக்கு பொறுப்பு தகுதியானவர்கள் நீங்க தான் என்று அபூ தாலிப் அவர்களுடைய கரத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய பேரை பிள்ளையாகிய அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கிறாங்க. அங்க அவங்க வளர்ந்து வர்றாங்க. அபூ தாலிப் இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வர்றாங்க. ஒரு நாள் சிரியாவுக்கு அவர்கள் புறப்பட்டு போறாங்க. பிரயாணத்திற்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி புறப்பட்டு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போகல.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த சிறுவராக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னாங்க, அபூ தாலிப் அவர்களை பார்த்து, என்னையும் நீங்க அழைச்சிட்டு போங்க, என்னை விட்டுட்டு போவாதீங்க, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அந்த பாச உணர்வு